தித்திக்கட்டும் இத்தமிழர் திருநாள் தி சென்னை சில்க்ஸின் ஆடைகளோடும் ஆஃபர்களோடும் மனம் கவரும் ஆடைகளுடன் இப்பொங்கலில் மகிழ்ச்சியும் பொங்கட்டும். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தாம் படிப்புல ஒரு நல்ல வேலைக்கு போய் ஒரு பெரிய ஒரு நிறுவனம் நடத்தி ஒன்று இது பண்ணலாம். சரி, இந்த அம்மா வனிதா இருக்கிறதுனால சரி பொண்ணை இதை கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஒழுக்கங்கள் சொல்லி கொடுத்துருக்கணும், படிக்கவாவது வச்சிருக்கணும், வைக்கல. விஜய் டிவி மூலமாக இப்போ வந்து அதோடைய விஜய் டிவியில் ஒவ்வொரு நிகழ்ச்சிகள் பண்ணுறாங்கல்ல, அதுலலாம் அந்த பொண்ணை அங்கங்கே அந்த நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சின்னு கொஞ்சம் காலத்து வச்சு ஓட்டுவாங்க. அதுக்கப்புறம் அதோடைய லைஃப் என்ன ஆகும்னு தெரியாது. அதனால் வளர்ப்பு சரியில்லைன்னு தான் சொல்லுவேன் அந்த பொண்ணுக்கு. இந்த சீசன் பார்த்துட்டு இருக்கீங்க, யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? டைட்டில் அடிப்பாங்க? இது வரைக்கும் யாரும் ஜெயிக்கிற மாதிரியே தெரில, யார் இருப்பாங்கன்னு தெரில. ஏன்னா இருக்கிறதுலையே மிக கேவலமான சீசன் தான் பிக் பாஸ் 7. மிக கேவலமானது. ஒருவேளை திருப்பி யாராவது வருவாங்களா? இப்போ கானா உலகநாதெல்லாம் வயசான செட்டப், கானா பாலாவெல்லாம் வயசான செட்டப்னு கொஞ்ச நாள் சீக்கிரத்தில் அனுப்பிடுவாங்க. விசித்ராவையும் அனுப்பி விட்ருவாங்க. அவங்கெல்லாம் டைட்டில் வின்னர். அர்ச்சனா வேறு வந்திருக்காங்க. அர்ச்சனா இருக்கு இல்லையா, அர்ச்சனா இப்போ நல்லா பண்ணுறாப்புல. முதல்ல பாத்ரூம்லாம் கிடந்து அழுதுட்டு நடந்தாப்புல. அர்ச்சனா வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் இந்த இப்போ நடக்கிற பிக் பாஸை பார்த்தாச்சுன்னா எல்லாம் கூட்டணி சேர்ந்து ஒருத்தரையாக துரத்தி விடுறாங்கல்ல, அந்த மாதிரி சேர்ந்து இதுங்களை துரத்துவாங்களா? ஏன்னா அவங்கள விரோதிச்சாச்சுன்னா அந்த லவ் கண்டென்ட்டு, லெஸ்பியன் கண்டென்ட் கிடைக்காது, பிக் பாஸுக்கு கிடைக்காது. இதுக்குன்னே ஒரு கும்பல் பார்த்துக்கிட்டு இருக்குதுங்க. நம்ம மொபைலை எடுத்து பார்த்தோம்னா கூட ஏதாவது ஒரு மேட்ரு ஒரு ஏதாவது ஒன்றுன்னா அப்படின்னு பார்க்குற காலகட்டங்கள். ஒரு டிவியில் வந்து அங்கே பேர் லேடிஸ் கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறது பேர் பா, ஐயோ அவன் தடவி முத்தவனுக்குறான் பாரு, இதுக்குன்னு ஒரு கும்பல் இருக்குது. அதனால் அவங்கக்கிட்ட முறைச்சிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி இப்போ அர்ச்சனா வின் பண்ணுற வாய்ப்பு இருக்குது. இவங்களெல்லாம் அனுப்பி விட்ருவாங்க. யார்? கானா பாலா, அந்த ரக்ஷா வீட்டுக்காரரு எல்லாத்தையும் டக்கு டக்கு டக்குன்னு அனுப்பி விட்ருவாங்க. அதுவும் டபுள் வெயில் எவிக்ஷன் சொல்லிலாம் அனுப்பி விட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இதுங்கெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு இருக்கும். ஆனால் யார் வின் பண்ணுவாங்கங்கிறது எனக்கு தெரில. ஆனால் 99% அர்ச்சனாவுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அர்ச்சனா வந்து போன வாரம் ஃபுல்லாகவே கொஞ்சம் அழுதுகிட்டு இருந்தாங்க. இந்த வாரம் திரும்ப பேச பதில் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இன்னும் பேசுவாங்க. 100% இல்லை. எனக்கு பிக் பாஸாக நடத்தினா நம்ம சொல்லலாம். இதை அவங்க வந்து ஏதோ ஒன்று நடத்திட்டு இருக்கிறாங்க. ஒழுங்காக நடத்தினா அர்ச்சனா வருவாங்க, ஜெயிப்பாங்க கன்ஃபார்ம். 99% இல்லை 100% நான் சொல்லுவேன். இது அவங்க ஏதோ ஒன்று பண்ணுறதுனால யாரை அவங்க செலக்ட் பண்ண போகிறாங்க இல்லை, எல்லாமே அவங்க செலெக்ஷன் தானே. இப்போங்க உலகநாயகன் கமலஹாசன் சார் வந்து பணத்துக்காக வேண்டி பண்ணுறாரு. எல்லோரும் அவங்கள திட்டுறாங்க. அவர் பணத்துக்காக வேண்டி பண்ணுறாரு. ஒரு ப்ரோக்ராமில் அவர் நடத்துகிறாரு. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் பண்ணுறாரு. ஆனால் இவர் சொல்கிற மாதிரியே அங்கே மக்களுக்கு தெரியும். ரெட் கார்டு கொடுத்துருவேன் அப்படின்னாச்சுன்னா இவங்க சொல்லிடல. இங்கே மைக்கில் வச்சுக்கிற காது மைக்கிலையோ பிரேக்கில் அங்கே உள்ளே போய்ட்டு வெளில வராருல அந்த இதுலேயோ அவங்க சொல்கிறது தான் இவங்க செய்கிறாங்க. கமல் செய்கிறாரு. அதனால் யாரும் மக்களே கமலை திட்டாதீங்க, கமல் சாரை திட்டாதீங்க. அவர் உலக நாயகன். தித்திக்கட்டும் இத்தமிழர் திருநாள் தி சென்னை சில்க்ஸின் ஆடைகளோடும் ஆஃபர்களோடும் மனம் கவரும் ஆடைகளுடன் இப்பொங்கலில் மகிழ்ச்சியும் பொங்கட்டும். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.